இந்த வீடியோவில் நம்ம பபிள் சார்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பபிள் சார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 16, 11, 45, 53, 27, 10 அப்படின்றது தான் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஆர்டர் பண்ண போகிறோம் பபிள் சார்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தர் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஐட்ரேஷன் 1 எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பபிள் சார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ, இப்போ 6 எலிமெண்ட்ஸ் அப்படின்னா n வந்து 6 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா n-1 5 ஐட்ரேஷன்ஸ் வந்து தேவைப்படும் நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ அதனால வந்து இது 1 இருக்கும். அண்ட் தென் அடுத்த எலிமெண்ட் 2 and 3, 4 and 5. ஸோ இதுதான் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்க்கான இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட் 16லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலிமெண்ட் 16ஐயும் அடுத்த இது எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு 11 இண்டெக்ஸ் நம்பர் 1ஓட வேல்யூ வந்து 11. ஸோ 16 and 11 நான் கம்பேர் பண்ணணும். என்ன கம்பேர் பண்ணணும்? 16 வந்து 11 விட லெஸ்ஸரா, இண்டெக்ஸ் 0ல இருக்கிற வேல்யூ வந்து இண்டெக்ஸ் 1 விட லெஸ்ஸரா, கிரேட்டரா, ஈக்குவலா அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா 16 வந்து கிரேட்டர் தென் 11 இருக்கு. ஸோ கிரேட்டரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் வந்து 1ல இருக்கிற நம்பர் வந்து 0th இண்டெக்ஸ்லயும் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் வந்து 1லயும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ல வந்துட்டு நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப்பிங் மெத்தட் வச்சு நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய எலிமெண்ட்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா 0th இண்டெக்ஸ்ல இப்போ வந்து உங்களுக்கு 11 வந்துடும். அண்ட் தென் இண்டெக்ஸ் 1ல வந்து 16 வந்துடும். இப்போ நம்ம 0th இண்டெக்ஸ் வந்து அதனுடைய கம்பேரிசன் முடிஞ்சிட்டு. ஸோ அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் என்ன நம்ம எடுக்க போறோம் கம்பேரிசனுக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் 1 அண்ட் இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 1 and 2ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 16 and 45 இருக்கு. ஸோ 16 வந்து அகெயின் லெஸரா, கிரேட்டரா, ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ செக் பண்ணும்போது 16 வந்து அடுத்த இண்டெக்ஸ் நம்பர் 45 விட லெஸரா இருக்கு. அதனால ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் நமக்கு ஆர்டரா தான் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்வாப்பை வந்து ஸ்கிப் பண்ண போறோம். ஸோ ஸ்வாப்பை ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்த இண்டெக்ஸ் நம்பருக்கு மூவ் பண்ணணும். அதாவது இண்டெக்ஸ் 2ஐயும் இண்டெக்ஸ் 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் 2ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 45 இருக்கு. அகெயின் நம்ம சேம் வே நம்ம கம்பேர் பண்ண போறோம். 45 லெஸ்ஸர் தென் தேர்ட் இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்க வேல்யூ வந்து 53 அப்படின்னு பார்த்தோம்னா 45 லெஸ்ஸர் தென் 53. ஸோ லெஸ்ஸரா இருக்கிறதுனால அது ரைட் 53ஐ விட முன்னாடி பொசிஷன்ல தான் இருக்கு, ப்ரீவியஸ் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இண்டெக்ஸ் 3 and 4 வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் 3 and 4 கம்பேர் பண்ணும்போது அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 53 இருக்கு. 53 வந்து இண்டெக்ஸ் நம்பர் 4ல இருக்கிற வேல்யூ 27 விட கிரேட்டரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா என்ன, ஸோ இண்டெக்ஸ் 4ல இருக்க எலிமெண்ட் வந்து 3லயும் 3ல இருக்க இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து 4லயும் நம்ம வந்து மாற்ற போறோம். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய எலிமெண்டோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி 27 வந்து ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு போயிடும் அண்ட் 53 வந்து இண்டெக்ஸ் 4க்கு வந்துடும். ஸோ அடுத்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கம்பேரிசன். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது 4 and 5 வந்து நம்ம கம்பேர் பண்றோம். இண்டெக்ஸ் 4 and இண்டெக்ஸ் 5. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 53. ஸோ 53 வந்து லெஸரா, கிரேட்டரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 53 அப்படின்றது வந்து அடுத்த எலிமெண்ட் 5th எலிமெண்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து 10 விட கிரேட்டர். அதனால அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஸோ அகெயின் நம்ம 5th எலிமெண்ட்ல இருக்க
ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட் வந்து 10 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கும் ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் 53 வந்து இண்டெக்ஸ் 5க்கும் வந்து மூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஐட்ரேஷன் வந்து உங்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த பொசிஷனுக்கு இருக்கும். ஸோ பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் வந்து வந்துடும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சார்ட்டடாக இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த ஐட்ரேஷன் இப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது 11, 16, 45, 27, 10 அப்படின்றது வந்து இன்னும் ஆர்டராக இல்லை. ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு தேவையான ஐட்ரேஷன்ஸை வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போதான் அகெயின் வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து சார்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் பொசிஷனில் உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் வரும், தேர்ட் ஐட்ரேஷனில் தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் ஐட்ரேஷனில் ஃபோர்த் பொசிஷன், அண்ட் ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் உங்களுக்கு ஃபிஃப்த் ஹையஸ்ட் நம்பர் வந்துடும். அண்ட் உங்களுக்கு அண்ட் இது வந்து சார்ட்டட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஐட்ரேஷன் 2ல வந்து நமக்கான எலிமெண்ட்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அகெயின் 11, 16, 45, 57, 10 and 53ன்னு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் சேம் தான். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இண்டெக்ஸ் நம்பர் 0, 1, 2, 3, 4 and 5 தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருக்கிற எலிமெண்ட் வந்து 11. 11 அப்படின்றது வந்து அடுத்த எலிமெண்ட் அடுத்த இண்டெக்ஸ் நம்பர் 1ல இருக்க எலிமெண்ட்டை விட லெஸரா கிரேட்டரா அப்படின்னு பார்க்கும்போது லெஸரா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல வந்துட்டு ஸ்வாப்பிங் தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னும் போது இண்டெக்ஸ் 1 அடுத்த இண்டெக்ஸ் நம்பருக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்த இண்டெக்ஸ் வந்து 16 and 45. ஸோ 16 and 45 நம்ம கம்பேர் பண்ணும்போது 16ம் அகெயின் வந்து 45ஐ விட லெஸராக இருக்கிறதுனால ஸ்வாப்பிங் தேவையில்லை. ஸோ அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 2ல இருக்கிற வேல்யூவையும் 3ல இருக்க வேல்யூவும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் 3ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 45 இருக்கு. 45 வந்து இண்டெக்ஸ் நம்பர் 3ல இருக்கிற வேல்யூ 27ஐ விட கிரேட்டராக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு எலிமெண்ட்ஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுனால உங்களுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா 11, 16, 27 and 45 இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்லேயும் ஃபோர்த் இண்டெக்ஸ்லேயும் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது 45 greater than 10 அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது அகெயின் நம்மளுடைய எலிமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது 10 அப்படின்ற எலிமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 3க்கும் அண்ட் 45 எலிமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 4க்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு ஐட்ரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 11, 16, 27, 10, 45, 53 இருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 2ல வந்து உங்களுக்கு சார்ட்டடாக வந்துடும் இது. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஐட்ரேஷன் 2ல வந்து சார்ட்டடாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 4 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சார்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஐட்ரேஷன் 3. ஸோ ஐட்ரேஷன் 3ல வந்துட்டு நம்ம அடுத்த 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சார்ட் பண்ணணும். அது சார்ட் ஆகும். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் இந்த 2 நம்பரையும் நம்ம அகெயின் திரும்ப ஃபர்ஸ்ட் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 11 வந்து 16ஐ விட கிரேட்டரா அப்படின்னு பார்த்தா அது லெஸராக இருக்குது. ஸோ ஸ்வாப்பிங் கிடையாது. நோ ஸ்வாப்னு கொடுப்போம். நோ ஸ்வாப் இல்லை. ஸோ நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸ் 1 and 2 வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது அகெயின் 16 is lesser than 27 இருக்கிறதுனால நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை. And then we can move to the next set of elements. So next set of elements அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 and 3.
2 and 3 அப்படின்னு இண்டெக்ஸ் நம்பர் 2 அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் 3ல இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம செக் பண்ணோம். ஸோ 27 greater than next element 10 அப்படின்றதுனால ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு எலிமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 27, 45 and 53. ஸோ இந்த லாஸ்ட் 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அகெயின் வந்து உங்களுக்கு சார்ட்டடாக வந்துடுச்சு. அண்ட் உங்களுக்கு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷனில் வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஐட்ரேஷன் 4. ஐட்ரேஷன் 4ல இருக்க அகெயின் வந்து நம்ம சார்ட்டிங் இதை கம்பேர் பண்ணணும், எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எது சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 7 வந்து 16 விட கிரேட்டரா லெஸரா அப்படின்னு பார்க்கும்போது 16 விட லெஸரா இருக்கு. அதனால வந்து ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 16 and 10 எடுத்துகிட்டு இருக்கோம். இண்டெக்ஸ் நம்பர் 1 and 10, சாரி இண்டெக்ஸ் நம்பர் 1 and 2. இண்டெக்ஸ் நம்பர் 1 and 2ல வந்து 16 வந்து 10 விட கிரேட்டர். ஸோ அதனால ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எலிமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 10 இண்டெக்ஸ் நம்பர் 2ல இருக்க வேல்யூ வந்து 1க்கும் 1ல இருக்கிற வேல்யூ வந்து 2க்கும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு லாஸ்டா ஐட்ரேஷன் 4ஓட எண்ட்ல வந்து நமக்கு எலிமெண்ட்ஸோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். 11, 10, 16, 27, 45 and 53. ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நமக்கு சார்ட்டடா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அன்சார்ட்டட் வெர்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன்ல வந்து இந்த செட் ஆஃப் நம்பர்ஸையும் சார்ட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஐட்ரேஷன் 5. ஐட்ரேஷன் 5ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெண்டு நம்பர்ஸ் நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் 1 and இண்டெக்ஸ் 0 and 1. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 11 இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு செக் பண்ணும்போது கிரேட்டரா இருக்கு. அதனால நம்ம இதை ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது அகெயின் உங்களுடைய பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுடைய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10, 11, 16, 27, 45 and 53 இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சார்ட்டட் வெர்ஷன் வந்து வந்துடும். எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து 5th ஐட்ரேஷன் வந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து சார்ட்டட் எலிமெண்ட். ஸோ எப்பயுமே வந்துட்டு நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் say for example n வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 and 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 6 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா n-1 ஐட்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ n-1 அப்படின்னா 6-1னா உங்களுக்கு 5 ஐட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பபிள் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத நம்ம பெஸ்ட் கேஸ் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெஸ்ட் அண்ட் வர்ஸ்டில் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் பெஸ்ட் கேஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எல்லாமே வந்து சார்ட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே வந்துட்டு சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா அதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா big O of 1 இருக்கும். வர்ஸ்ட் கேஸ்னால் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸை பொறுத்து இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஐட்ரேஷன்ஸ் 6 இன்புட் சைஸ் வந்து n வந்து 6 இருந்ததுன்னா உங்களுக்கு எத்தனை ஐட்ரேஷன் தேவைப்படும்னா n-1, அதாவது 6-1 அப்படின்னா 5 ஐட்ரேஷன்ஸ் தேவைப்படும். சேம் வே இப்போ வந்து 10 இருந்தது, n10 இருந்ததுன்னா 10-1 அப்படின்னா உங்களுக்கு 9 ஐட்ரேஷன்ஸ் வந்து தேவைப்படும்.
ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக இன்புட் என் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு ஐட்ரேஷனும் வந்து சேம் வே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் பிக் ஓ ஆஃப் இது வந்து வர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா பிக் ஓ ஆஃப் n-1 n-1 அப்படின்றத நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா பிக் ஓ ஆஃப் n ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டு பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன். ஓகே, நோ ஐட்ரேஷன் எடுத்துக்க போறீங்க, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் இது. அண்ட் கம்பேரிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்பேரிசன் உங்களுக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஸோ நம்ம எல்லா எலிமெண்ட்ஸும் செக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து சார்ட்டட்னு தெரியும். அதனால இது பெஸ்ட் கேஸ் சினாரியோவா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எல்லா நம்பர்ஸும் கம்பேர் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் இன்புட் என்னவா இருக்கும் அதுதான் உங்களுக்கு அத்தனை கம்பேரிசன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ பிக் ஓ ஆஃப் பெஸ்ட் கேஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு கம்பேரிசன் வந்து பிக் ஓ ஆஃப் என்ன இருக்கும் அண்ட் வர்ஸ்ட் கேஸ்லேயும் வந்துட்டு பிக் ஓ ஆஃப் என்ன இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிக் ஓ ஆஃப் என்ன அப்படின்றது வந்து உங்களுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸில். வர்ஸ்ட் கேஸாக நம்ம பார்க்கும்போது பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும்போது உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னும்போது ஹையாக தான் இருக்கும் பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம விஷுவலாக வந்து பிக் ஓ சீட் ஷீட்டில் பார்க்கலாம். ஸோ பிக் ஓ சீட் ஷீட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்றது வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஸோ பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர் வந்து இங்கே ரெப்ரசன்ட் ஆகிருக்கும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹாரிபிள் அப்படின்றாங்க. அதாவது டைம் கன்சப்ஷன் அப்படின்றது வந்து பபிள் சார்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்து நமக்கு இந்த மாதிரி இடத்துல பிக் ஓ log n big O of 1 or big O of n இருந்ததுன்னா வர்ஸ்ட் கேஸில் வந்து அது இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்றது. பட் அவங்க பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும்.
ஸோ புக்கில் சார்ட்டிங் டெக்னிக் 4.5 டாப்பிக்லாம் பபிள் சார்ட் அல்காரிதத்தில் என்ன தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பபிள் சார்ட் இட்ஸ் a simple sorting algorithm. The algorithm starts at the beginning of the list of values stored in an array. It compares each pair of adjacent elements and swaps them if they are in the unsorted order. So beginning of the array லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் ஸ்டார்ட் பண்ணி adjacent elements வந்து கம்பேர் பண்ணும். ஆர்டர் அன்சார்ட்டடாக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணும், சார்ட்டடாக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணாது. The comparison and this comparison and pass to be continued until no swaps are needed. So இது வந்து நம்ம எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும், கம்பேரிசன்ஸ் அண்ட் பாசஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சார்ட் ஆற வரைக்கும் கம்பேர் பண்ணணும். எல்லா எலிமெண்ட்ஸும் சார்ட்டட் ஆர்டரில் வரணும், அது வரைக்கும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு அப்படி இல்லைன்னா பாசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லைனில் வந்து திஸ் comparison and passes to be continued until no swaps are needed, which indicates that the list of values stored in an array is sorted. The algorithm is a comparison sort is named for the way smaller elements bubble to the top of the list. Although the algorithm is simple, it is too slow and less efficient when compared to the insertion sort and other sorting methods. ஸோ அல்காரிதம் அப்படின்றது ரொம்ப இந்த பபிள் சார்ட் அல்காரிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும் அண்ட் லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இன்சர்ஷன் சார்ட்டையும் அதர் சார்ட்டிங் டெக்னிக்ஸும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n ஸ்கொயராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. n ஸ்கொயர் அப்படின்னா என்ன, உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். அதனால் இதனுடைய அல்காரிதம் ஸ்பீட் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாகிடும் அண்ட் எஃபிஷியன்சியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Assume list is an array of n elements. The swap function swaps the value of the given array elements. So அதுக்கான சூடோ கோடு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. So step 1, start with the first element index 0. Compare the current element with the next element of the array. And 0th start பண்ணி current element and next element ஓட compare பண்ணணும். If the current element is greater than the next element of the array, swap them. If the current element is less than the next or right side of the element, move to the next element. Go to the step 1 and repeat until the end of the index is reached. So இது வந்து நம்ம end of the element வரைக்கும் வந்து நம்ம repeatedா பண்ணணும். So repeatedா பண்ணும்போது first iteration வந்து உங்களுக்கு முடியும். அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணி சார்ட் பண்ணணும். Let us consider an array with the values 15, 11, 16, 12, 14, 13. So below have a pictorial representation of the bubble sort will sort the given representation of how bubble sort will sort the given array. So அந்த representation தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தது. இது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் the above pictorial example is for iteration 1. இங்கே காமிச்சிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மட்டும்தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. Similarly, remaining iteration can be done. The final iteration will give the sorted array. So ஃபைனலாக உங்களுக்கு இருக்கிற ஐட்ரேஷனில் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்டடாக இருக்கும் உங்களுடைய array. At the end of all the iteration, we will get the sorted values in an array as given below. ஸோ நீங்கள் இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அரே வந்து இந்த ஃபார்மேட்டில் சார்ட்டடாக இருக்கும் அப்படின்றதான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து செலெக்ஷன் சார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.